செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒரு மனுஷனையோ ஒரு மரத்தையோ மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு சொருபத்தையோ அல்ல ராஜா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கும்படி கர்த்தாவே உண்மையை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளாய் தேவனுடைய கர்த்தரை நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருகிறார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, அப்பா உங்களை அறிந்து கொண்டு இந்த கடைசி நாட்களிலே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறாச்சா. அப்பா, நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உடைய சமூகத்துக்கு வரும்போது அது எங்களுக்கு மகிழ்ச்சியும் நல்லதுமாய் இருக்கிறது தகப்பனே. வந்திருக்க பிள்ளைகள் வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, தேவ சமாதானத்தை, அப்பா ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே நல்ல பலன் அடைந்து செல்ல கர்த்தரை ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க பிள்ளைகளை இருதயங்களை கேட்கும்படியாய் செபிக்கிறோம். பேசுகிற ஆவியானவர்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் தேவ நாம மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமல்ல ஆண்டவரே, நீர் எங்களை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரைகளோடு பேசும்படியாய் செபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின எங்கள் ஆவியானவர் இனிமேலும் நீ நடத்துவீர் ஆண்டவரே. எல்லா பகுதியிலும் தேவ ஆவியானவர் பொறுப்பேற்று நடத்த போவதற்காக நன்றி சொல்லிக்கிறோம். வந்து சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையும் கட்டாவே தேவ ஆசீர்வாதத்தை பெற்று சென்று கர்த்தர் ஆண்டவரே எங்களை நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் கடத்தில் ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத எங்களை நீ நினைத்தீரே, கிருபை பெரியது தகப்பனே. இந்த கருத்துக்களை வெறுமையாக்குகிறோம், தாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. இந்த உலகத்துல நமக்கு தேவன் ஒரு மனவாளனை தந்திருக்கிறார். அது இந்த உலகத்தோடு முடிந்து போகிற உறவு. ஆனால் மனவாளன் கர்த்தர் இயேசு வரப்போகிறார். மனவாட்டியாக நம்மளை அவர் அழைத்து செல்ல போகிறார். இந்த நாளில் கூட தேவதாமே என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். சிறப்பு சொல்லியிருக்கேன். மனத்திலே சங்கீத ஆலோசனை. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Praise the Lord. இதனோட ஃபர்ஸ்ட் பாத்துல ஏறி ஒரு சங்கீத ஆலோசனை இருக்கிறத ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவர் இன்னார் மற்றும் நமது வாழ்க்கையில் நல்லவராக ஆண்டவர் நன்றி செலுத்துவேன். ஆண்டவர் என்னோட கிடைப்பட்ட காரியங்களை உங்களோடு பகிர்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். முதலாவது நம்ம பார்த்த வசனம் வந்து சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலை அடையாதே, பொறாமை கொள்ளாதே. ஆமென். ஸோ கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து யாருன்னா பொல்லாப்பு செய்யறாங்கன்னா அவங்க குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம். ஓகேங்களா? நியாயம் கேட்டாங்கன்னா இதுதான் நியாயம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லாமே தப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது நம்ம வேலை இல்லை. ஹல்லேலூயா. ஸோ நியாயக்கேடு செய்யும் மேல் பொறாமை கொள்ளாதே, ஏன்னா அவர்கள் 2ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு புல்லை போல வாடி போயிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த வசனம் சொல்லுதுங்க, புல்லு வந்து காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சாயந்தரம் வாடி போயிடும். இல்லைன்னா அந்த புல்லு மேல யாராவது நம்ம வந்து நடந்து போகணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், இருக்கிற இடமே செவடே தெரியாம மாறிடும். பசு பூனை போல வாடி போவாங்க. ஸோ பூனை நீங்க வந்து கொஞ்சம் வச்சுட்டு போனா கூட ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், அது வாடி போயிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து அவங்களை பத்தி பொறாம கொள்ள வேணாம், எரிச்சல் அடைய வேணாம். ஏன்னா வந்து அவர்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3ஆம் வசனம் என்ன சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அளிப்பார். ஹல்லேலூயா. நம்ம வந்து நம்ம எப்பயில யோசிப்போம், ஆண்டவரே நான் வந்து வசனம் படிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், என் பசங்க எல்லாமே சொல்லி தரேன், ஆனா என் குடும்பத்துல மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? அதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஏன்னா ஆண்டவர் சொல்ற நீங்க என்ன பண்ணணுமா, கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். ஒரு பார்வைக்குல நன்மை செய்யறதுக்கு நன்மை செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா தீமை செய்தவருக்கும் நன்மை செய்வதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் போட்டு அடிக்கிறாங்க சிலுவையில, ஆனா அவர் சொல்ற இவர்களை மன்னியும். சோ இதுதான் கிறிஸ்டியன் லைஃப் நமக்கு தேவை. அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம்,
நம்ம பக்கத்து வீடோ நம்ம எதிர்க்க நம்ம கூட நம்ம வேலை செய்யறவன் என்ன வேணா பண்ணிட்டு போறான். அவன் வந்து பிள்ளை போல அறுப்புண்டு போறான், பசு பூண்டை போல வாடி போறான். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் புரிந்து சத்தியத்தை மேற்கொள், கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். சோ இன்னைக்கு நான் இந்த வசனத்தின் மூலமா உங்களுக்கு சொல்றேன், நீங்க எதை வேண்டிக் கொள்றீங்களோ, நம்ம மத்தவங்களை பத்தி பொறாமப்பட வேணாம். நம்ம எதை வேண்டிக் கொள்றோமோ ஆண்டவர் நம்மளோட இதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். இன்னைக்கு நீ என்ன காரியம்னா யோசிச்சுக்கலாம். உன் மனசுல ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படியே நம்ம யோசிச்சோம்னா அது ஆண்டவர் சொல்லுது. ஹalleluya. 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீமை செய்கிற மனுஷன் மேலும் திரும்ப திரும்ப இந்த அதிகாரம் என்ன சொல்லுது? நம்மள என்னதான் பைபிளை திருப்பி சொன்னாலும் இவன் எப்படி இருக்காம, இவன் இவ்வளவு தப்பு செய்யறான், கார் வாங்குறான், வண்டி வச்சிருக்கான், வீடு கட்டுறான், ஆனா நான் உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா, நான் என் கஷ்டத்தை பார்க்க மாட்டேன். ஆனா அவர் சொல்றாரு, நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தின் மேல் தீவனையாய் செய்கிற மனுஷன் மேல் எச்சரிக்கை அடையாதே அப்படி சொல்லிட்டு 9ஆம் வசனம் சொல்றது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். இது வந்து இந்த அதிகாரம் வந்து கர்த்தருக்கு காத்திருப்பவங்களுக்கு ஒரு ஆறுதலும் இருக்கு, தப்பு செய்யறதுக்கு ஒரு சாபமும் இருக்கு, தண்டனையும் இல்லை. எப்படி சொல்றது? ஸோ நம்ம வந்து இந்த நிலைமை நம்ம வந்து எப்படி இருக்க வேணும் சொல்லிட்டு இந்த சங்கீதம் 37ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் 17ஆம் வசனம் திரும்ப சொல்லுது, துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் காக்குகிறார். ஹalleluya, ஹalleluya. நம்ம துன்மார்க்கரா நீதிமானா மனசோட சொல்லுவோம். ஹalleluya. விசுவாசத்துல நம்ம நீதிமான். ஹalleluya, ஹalleluya. நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தின்படி கால்குலேட் பண்ணோம்னா நம்ம துன்மார்க்கர், விசுவாசத்தின் பிரகாரம் நம்ம நீதிமான். அப்படிதான் நம்மளோட ஜெபங்கள் ஆரம்பிக்கிறது. ஏன்னா வந்து எவன் தன்னை தானே தாழ்த்தினானோ அவன் உயர்த்தப்படான். சொல்லி நம்ம ஜெபத்துல ஆண்டவரே இந்த தவறுகள் எல்லாத்தையும் நீங்க மன்னிங்க ஆண்டவரே, ஆண்டவரே துன்மார்க்குடைய புயங்கள் முறியும். அவன் எவ்வளவு பெரியவனாலும் இருக்கட்டும், ஆனா அவன் தவறு செஞ்சா அவனுடைய புயங்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல is like a strength or is like a fortress. அந்த புயங்கள் வந்து அவனோட கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த். அது என்ன பண்ணா ஒரே நிமிஷத்துல முறிஞ்சிடும். முறிஞ்சிடும் உங்களுக்கு என்ன வார்த்தை புரியுது? முறிஞ்சிடும்னா நம்ம தமிழ்ல நம்ம எதாவது போய் பிடிப்போம், அது முருங்க வரும், முறிஞ்சிடும். ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அந்த வெயிட்ட தாங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். அப்புறம் 23ஆவது வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வலியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஹalleluya. 24ஆம் வசனம், அவர் விழுந்தாலும் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஹalleluya. இதுதாங்க நமக்கு இன்னைக்கு வசனம். நம்ம விழுந்தாலும் விழாம நடக்க முடியாது. எத்தனை பேர் இந்த சைக்கிள் ஓட்ட கத்துருப்போம், இல்ல பைக்ல ஓட்டுறோம்ல, யாரும் நான் விழாம கத்துருக்க சொல்லுமா? இல்ல நம்ம குழந்தை நடக்கும் போது கீழே விழாம நடந்தது இல்ல. ஹalleluya. இங்கதான் அந்த வசனம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் கீழே விழுவாங்க, ஆனா அது என்ன சொல்லுது? அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது, விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை காட்டுறார். ஹalleluya. இதுதாங்க விசுவாசத்தின் பிள்ளைகளோட வாக்கு தத்துவம். ஆண்டவர் நமக்கு சொல்ற வாக்கு தத்துவம். நமக்கு பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், ஆனா கீழே விழுற மாதிரி இருக்கும், ஆனா கர்த்தரோட கரம்ல தாங்குகிறது. ஹalleluya. 28வது வசனம், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடவில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்குடைய அர்ப்பட்டு போகும். ஹalleluya, ஹalleluya. திரும்ப 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 ஆண்டவர் இந்த ரெண்டே பார்ட்டி தான், ஒரு நீதிமான் இருக்கிறாங்க. சோ துன்மார்க்கர் அவனோட சந்ததியே அர்ப்பட்டு போகும், நீதிமான் என்ன சொல்றாரு? ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. ஹalleluya. 29, நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு
என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பாங்க. ஹல்லேலூயா. இது நான் திரும்ப திரும்ப நீங்க பூமி நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறது இங்க வந்து நம்ம என்ன பண்ணா இப்போ நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை இல்லைங்க, 1000 வருஷம் அரசாங்கம் சொல்றேன். நம்ம நிறைய நேரம் யோசிப்போம்ல, பூமி ஆண்கள் சுதந்திரம் சொல்லிட்டார், அதனால அது எதுக்கு வீடு எனக்கு, இந்த வீடு எனக்கு, இந்த வீடு எனக்கு, அதே இது தாங்க. இது இல்லை நம்ம ஜபம். இந்த உலகத்து பிரகாரம் ஆசை வந்து நம்ம ஜபம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். சோ நம்மளோட திங்க் பண்ணி பாருங்களேன், ஆண்டோட 2ஆம் வருகையில நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள போறாங்க. சோ அப்ப நிறைய பேர் அப்ப இந்த உலகத்தோட செல்வங்கள் எல்லாம் விட்டுட்டு போக போகுது, நம்ம திரும்ப வர போறோம், ஆண்டவர் தர போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அதான் இந்த வசனம் சொல்லுது. அப்புறம் வந்து 32, துன்மார்க்கர்கள் நீதிமான் மேல் அன்பைத்து அவனை வகை தேடுகிறார், கர்த்தரோ அவனை கையில் விடுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுவதில்லை, அவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. நமக்கு எதிராக நிறைய காரியங்கள், இப்ப நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோமா, நமக்கு எதிராக வந்து யாராவது ஒருத்தர் நமக்கு அகேன்ஸ்டா பண்ணுவாங்க, எல்லாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைங்க நமக்கு அகேன்ஸ்டா பண்ணுவாங்க, ஆனா அவன் செய்யறது எதுவுமே நமக்கு வாய்க்காது. ஹல்லேலூயா. சோ இத ஆண்டவர் சொல்றாரு 34ஆம் வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். திரும்ப 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 சொல்றாரு, நம்ம கடவுளுக்கு அமர்ந்திருக்கணுமா, கர்த்தருக்கு காத்திருக்கணும். 37ஆம் வசனம், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவரை பார்த்தது, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. இந்த நாள்ல திருச்சபை போதகர் முடிவு ஒரு சில டைம்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நான் இப்போ அதோட வசனம் சொல்றேன், பீஸ் சமாதானம் இருக்கு. ஏன்னா அப்பா வந்து ஆண்டவர் அந்த டைம்ல எடுத்துக்கொள்ளா இன்னைக்கு நாங்க பேசிருக்க மாட்டோம், அப்புறம் லைக் ஜாலியா வந்துட்டு ஜாலியா பேசுவோம். இப்ப ஆண்டவர் அதிகமா ஆண்டவர் கிட்டிஸ் ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு, இன்னும் ஃபேமிலியா ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. ஸோ அதனால நீதிமான முடிவு வந்து சமாதானம். அல்லேலூயா. இந்த உலகத்து பிரகாரமா நம்ம அடுத்து புலம்பலாம், கஷ்டப்படலாம், ஆனா நீதிமானின் முடிவு சமாதானம். அதான் ஆண்டவர் சொல்றாரு 39, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும், இக்கட்டு காலத்திலே அவரே அவர்கள் அடைக்கலம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சாருன்னா அதை விட பெரிய ஒரு ஹெல்ப் எதுவுமே கிடையாது. நல்லது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போறாரு, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இன்னைக்கு நான் மனசுல யோசிப்பேன், இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை, கடந்த ஒரு சில வருஷமா ஒரு காலத்துக்காக ஜெபித்து போறேன். ஆண்டவர் நீ சொல்றாரு, சங்கீதம் 37:40 மூலம் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். தினம் நான் ஆன்லைன் மெசேஜ் பார்த்துட்டீங்கன்னா 4வது பாயிண்ட் திரளானவர்களுடைய ஆசீர்வாதம். சோ விடுவிப்பு, விடுதலைன்றதே ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. விடுதலைன்றதே ஒரு ஆசீர்வாதம். சோ இந்த ஆண்டவர் விடுவிக்கிறார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். சோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போறாரு, நமக்கு அகைன்ஸ்டா வர எல்லா காரியங்களும் நம்மள ரட்சிக்க போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம தொடர்ந்து தியானம் சும்மா வசனங்களை மேலோட்டம் படிச்சுட்டு போகாம ஆண்டவர் நம்மளோட என்ன இடைப்பட போறான்னு சொல்லி நம்ம அந்த தியானிக்கும் போது ஆண்டவர் பிழைகளை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே எழுதிக்கலாம். புதிய மத்தியிலே வாசல் செய்வதனால புதிய ஆராதனை சகோதரர்கள் நடத்துவாங்க. நீங்கள் சங்கீதம் ஆலோசனை சொல்றோம், கர்த்தரை நம்பி நன்மை செய், மற்றவர்களை உலகத்தால் நன்மை செய்யாது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் புரியுவது சத்தியத்தை மேய்ந்து கொள்வது. எதுக்காக வந்திருக்கோம் நம்ம சபைக்கு? என்னுடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்வதற்காக. அதற்காக நாங்கள் நினைச்சிருக்கோம். நம்ம மற்றவர்கள் புதிய ஆராதனை நாங்கள் எல்லோரும் ஒரு மனமாக தேவனை துதிக்கிறார்கள். அல்லேலூயா. தேர்ந்தவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எங்களை ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ராஜா நீர் எங்களை இந்த நிமிடம் வரை நடத்தி வந்ததற்காக நன்றி கர்த்தாவே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட
அரவணைத்துக் கொண்டதற்காக நன்றி அப்பா. எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை இழப்புகள், எத்தனை தோல்விகள், எத்தனை வறுமைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை பலவீனங்கள் ராஜா, எல்லாவற்றிலும் இருந்து ராஜா பிரஜாதி மக்களுக்கு நாங்கள் மத்தியில் வெட்டுக்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே நீர் எங்கள் தலையை உயர்த்தியதற்காக நன்றி. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டதற்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. எங்கள் பலவீனங்களை மாற்றியதற்காக நன்றி. எங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் அளித்ததற்காக நன்றி. நாள் மட்டும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய நாள்கள் புதிய மாதங்களை பிரவேசிக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். தேவன் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இதனால் இந்த தேவ சத்தியத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருபை. இது கிருபை கூட ஏற்கனவே நாம் கிறிஸ்துவில் பேசியிருக்கிறேன். ஆனா இந்த நாள் கிருபை யாரால வருகிறது என்ற அதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். பைபிள்ல ஃபர்ஸ்ட் அது கிருபைன்ற வார்த்தை முன்னாடி எப்போ வந்து தெரியுமா? ஃபர்ஸ்ட் பைபிள்ல அந்த வார்த்தை எங்க இருக்கு தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கல. ஹல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் இருந்து கிருபை கிடைச்சது. அதே மாதிரி புதிய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது மரியாளுக்கு கிருபை பெற்றவளே வாழ்க சொல்லிட்டு புதிய ஏற்பாடுல மத்தேயுவை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டு இடத்துல கிருபை. ஃபர்ஸ்ட் ஆண்டோட கண்ணுல கிருபை கிடைச்சது. அதனால ஒரு புது உறவு சொல்ற ஒரு புது சன்னதி, சொல்ல போனா வந்து நியூ ஜெனரேஷன், ஒரு புது ஜெனரேஷன் உருவாக தேவன் கிருபை கொடுத்தாரு. நோவாவின் மூலமாக ஒரு நியூ ஜெனரேஷன் தேவன் கிருபை கொடுத்தார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மரியாளுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்தார். அந்த கிருபை பெற்றவளாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர ஒரு பாத்திரமாக மரியாதை தேவன் மாற்றி வைத்தார். ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை தர போறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கிருபை இல்லைன்னா நம்ம என்றைக்கோ அழிஞ்சு போயிருக்கோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். இந்த டைம்ல தேவ சத்தியத்தோட தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் கிருபை. ஒவ்வொரு வாரமும் ஆராதனை முடிஞ்ச உடனே வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது நான் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பற்றி தான் உங்களோட பக்கத்துல தேவன் கிருபை தர போறார். ஹல்லேலூயா. என்ன அந்த இயேசு கிறிஸ்து, ஏன்னா இந்த கிருபை குறித்து பேசும் பொழுது இந்த கிருபை எப்படிப்பட்டது, எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரோமர் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாமே. ரோமர் அப்படி போல இக்காலத்தையும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது.
அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே அன்றியும் அது கிரியையினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்ல. என்னையா இது ஒரு கன்ஃபியூஷனான வசனமா இருக்குது. அப்பனா இந்த கிரியைக்கும் கிருபைக்கும் என்னங்க வித்தியாசம்? ஹல்லேலூயா. அஞ்சாம் வசனம் பார்க்கிறோம். அந்த இந்த சிச்சுவேஷன் எடுத்து பார்க்கும் பொழுது பவுலடியார் ரோமருக்கு எழுதும் பொழுது எலியாவோட வாழ்க்கை அந்த 1 2 3 வசனம் நம்ம வாசி பார்த்தோம்னா வந்து பாகால் தேவங்களை அங்க பிள்ளைகள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எலியா ஏச்சு போறாரு, எழுது நின்று நான் ஒருத்தனா இருக்கேன், உங்க எல்லாரையும் சந்தாரிக்க பண்ண போறேன். ஏன்னா தேவன் என்னுடைய தேவன், விசுவாசிகள் கர்த்தர் என்னுடைய கர்த்தர், உண்மையுள்ள கர்த்தர் சொல்லிட்டு நம்ம எல்லா பாகால் தீர்க்க 7000 கொண்டு போறாரு. கொண்டு போட்ட பிறகு அவர் சொன்ன அந்த இன்சிடென்ட் தான் வந்து பவுலடியார் இந்த இடத்துல ரோமருக்கு எழுதுகிறார். எழுதும்போது சொல்ற அது அந்த கிருபை எப்படி அவர் கிடைச்சது? அவர் கிருபையினாலதான் வந்து எலியா எல்லாவற்றையும் அழித்து போட்டார். அந்த கிருபையினால அவர் நிலை நிற்கும்படியே தேவன் கிருபை கொடுத்தார். அது எலியாவுக்கு தேவன் கொடுத்த கிருபை. அந்த கிருபை மூலமாக அவன் கிரியை செய்து காட்டினான். அந்த கிரியை ஆண்டவர் விசுவாசித்து ஆண்டவர் கிருபையை கூட நான் நிக்கிறேன், பலிபீடத்தை கட்டுறாரு. பலிபீடத்தை கட்டி இறக்குது, தேவ ஆவியானவர் வல்லமையை இறக்கிறாரு, பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? எல்லாரையும் அவர் ஒரே ஆளா அழித்து போடுறார். இது கிருபையில நடந்து. அப்புறம் கிருபைக்கும் கிரியைக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அந்த கிரியை எப்படிப்பட்ட கிரியா இருக்கு, அந்த கிரியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் பகிர்ந்து கொள்ளப்படும். அது யார் மூலமா கிடைக்கும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிற கிருபைகள் என்ன என்பதை உங்களோட தேவன் பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி. ஹல்லேலூயா. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்ன தெரியுமா? He became poor for us. ஹல்லேலூயா. நம் நிமித்தம் தேவனுடைய கிருபை என்னன்னா நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார். ஹல்லேலூயா. He became poor for us. நமக்காக தேவன் தரித்திர. அதான் வந்து இயேசு கிறிஸ்துவின் கிருபையோட முதல் ஸ்டெப். அவர் அங்க செல்ல பிள்ளையாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் அங்க செல்ல பிள்ளையா இருந்தார். உலக உருவான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்து இறங்கி நமக்காக வந்து இறங்கினார். அவர் ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர் தான். எல்லாமே அவர் மூலமாக தான் உருவாக்கி இருந்தது. ஆனால் அவர் நமக்காக தரித்திரராய் மாறினார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து முதல் கிருபை. ஹல்லேலூயா. அவர் நமக்காக தரித்திரராய் மாறினார். அந்த தரித்திரத்தின் மூலமாக நமக்கு பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவே இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவா பிறந்திருந்தாருன்னா என்ன பண்றோம்? ஒரு கமாண்ட்மெண்ட் போட்டிருப்பாரு, ஒரு சட்டம் ஏற்றிருப்பாரு. நீ நிறைய அரசாங்கம் இஷ்டத்துக்கு சட்டம் ஏற்றுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு ராஜாவா பிறந்திருந்தாருன்னா அரண்மனையில பிறந்தா என்ன நடந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன், என்ன நடந்திருக்கும்? நீ அவரை பத்தி பேசிருக்கவே மாட்டோம். அவர் ஒரு ராஜாங்க, அவர் ஒரு ராஜா. வரலாறுல எழுதி வச்சிருப்பாங்க, ஹிஸ்டரியில எழுதி மட்டும் வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஹிஸ்டரியை மாத்துனவரே நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 காலங்களை மாத்துனது ஏடி பிசி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். ஹல்லேலூயா. அழகா போட்டிருக்கு. எல்லாமே காலங்களை மாற்றுவது தேவனால். அதனால அவர் என்ன பண்ணாரா? ஐஸ்வர்யத்தினாலே நமக்காக ஐஸ்வர்யத்தில் இறங்கி நமக்காக அவர் தரித்திரரானார். அதான் இயேசு கிறிஸ்துவின் முதல் நம்மேல் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நான் டைம்ல ஃபாஸ்டா ஓடுறேன், ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காராம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிருபை நம்ம என்ன பண்றது தெரியுமா? வசனம் அழகா சொல்லுது. கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக. ஹல்லேலூயா. To express his kindness. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தை விளங்க பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல ஒரு இரக்கம் வச்சிருக்காரு. எல்லாரும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பு, அந்த மகா மேன்மையான கிருபையை, அந்த ஐஸ்வர்யம் தக்கதாக நமக்கு விளங்க பண்ணும்படியாக, டு எக்ஸ்பிரஸ் ஆண்டவர் நம்ம மேல் வைத்த இரக்கத்தை விளங்க பண்ணுவதற்காக என்ன பண்ணிருக்க? இரக்கத்தை விளங்க பண்ணுவதற்காக நம்ம மேல் கிருபை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிருபை அதுதாங்க. அவருடைய சொல்லப்போனா எக்ஸ்பிரஸ் கைண்ட்னஸ், அவருடைய தயவை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிருபை உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன நடக்குது? அந்த 7ஆம் வசனத்தை வாசிச்சோமே. 7ஆம் வசனம் அழகாக சொல்லியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கிருபை. ஆமென். அது ஃபியூச்சரை ரியலைஸ் பண்றதுக்காக, வருங்காலத்தை நமக்கு காட்டுவதற்காக, காட்டி நம்மை அவரோட அமர செய்வதற்கு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. 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 இந்த கிருபை என்ற வார்த்தையை நான் எடுத்து பார்க்கும் பொழுது நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பைபிள்ல கிருபை என்ற வார்த்தை பழைய ஏற்பாடுல 205 வாட்டி வந்திருக்கு. ஹல்லேலூயா. இது சொல்றோம் 210 வாட்டி 205 வசனங்கள்ல அந்த கிருபை என்ற வார்த்தை இருக்குது. புதிய ஏற்பாடுல 139 இடத்துல கிருபை என்ற வார்த்தை இருக்கு. ஹல்லேலூயா. பைபிள்ல ஃபுல்லா கிருபை இருக்கு. ஹல்லேலூயா. அந்த கிருபையோட நோக்கம் என்ன? இயேசு நம்ம இந்த வந்த கிருபையோட நோக்கம் என்ன? பரலோகத்துல நாம் அவரோட உன்னதத்திலே அவரோடு உட்கார செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு தேவையானது. ஹல்லேலூயா. சொல்லலாமா? ஹல்லேலூயா. மூன்றாவது வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அழகா வசனம் சொல்லுது. and according to his ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கிறது. according to the measure of the gift of Christ. இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைக்குதா? ஆண்டவருடைய அளவு, அந்த ஈவு எப்படி கிடைக்குது? யார் மூலமா கிடைக்கிறது? கிறிஸ்துவின் மூலமாக. ஹல்லேலூயா. இப்படி புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு தேவன் யார் மூலமாக நமக்கு கிருபை அளிக்கப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நமக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அவருடைய அளவின் தக்கதாக, ஒவ்வொரு பர்சனோட அளவுக்கு தக்கதாக தேவனுடைய கிருபை விளங்க பண்ணுகிறார். அவர் கிருபை இல்லைன்னா அவருக்கு தெரியும்
நாம் படிக்கிறோமே, அவர் கிருபை தான் நம்மை தாங்குகின்றது. ஹalleluya. அவர் கிருபை தான் நம்மை நடத்துகின்றது. பாடல் நமக்கு தெரிஞ்ச பாடல். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஹalleluya. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹalleluya. அவருடைய கிருபை தான் நம்மை தாங்கி நடத்திருக்கிறது. ஹalleluya. அந்த கிருபை எப்படி கிடைக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அளக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இந்த வசனம் அழகா சொல்லிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு, ஹalleluya, person to person அது மாறும். ஆண்டோட கிருபை ஒருத்தர் ரொம்ப பெருசா இருக்கிறதுக்கு கம்மியா இருக்கணும், கேள்வி கேட்கவே முடியாது. அது எந்த அளவு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் அளவின்படி. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அளக்கப்பட்டிருக்கிற கிருபை அதுதான். ஹalleluya. அந்த கிருபை தான் நாம் வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பித்ததற்கு ஹalleluya. இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு பவுலுடைய எழுதும் பொழுது இந்த வசனத்தை எழுதினார். ஹalleluya. எதற்காக? எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நமக்கு வருங்கால ரகசியங்களை, ஹalleluya, டு எக்ஸ்பிரஸ் சொன்னல அபார்ட் கிரேஸ் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணி வருங்காலத்தில் நமக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த கிருபை தேவன் நமக்கு அருளப்பட்டிருக்கு. ஹalleluya. இது யார் மூலமாக கிடைக்கிறது? It is given according to the measurement of the Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவனுக்கு தக்கதாக இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. Hallelujah. இந்த கிருபை எப்படிப்பட்டது? இந்த கிருபை எப்படி கிடைக்கிறது? Hallelujah. அந்த கிருபை ரொம்ப மேலானதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. அது மாத்திரமல்ல, இந்த கிருபை மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நான்காவது கிருபை என்ன பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாமே. 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 10வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே என்ன பண்ணாரா? வெளியரங்கமாக்கினார்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய 4வது கிருபை என்ன தெரியுமா? டாபிக் போட்டிருக்கு. ஹalleluya. ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே என்ன பண்ணிருக்காங்க தேவன்? இயேசுவின் கிருபை அதுதான். ஜீவனும் அழியாமையும். இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு லைஃப் அண்ட் இம்மார்டல். ஹalleluya. நிறைய பேர் சாவாமை குறித்து ஓடிக்கொண்டிருக்காங்க. சாவாமை வர வேணும். ஆதியில வந்து நம்ம நிறைய புராண கதைகளை படிச்சிருப்போம். என்ன சொல்லுவாங்க? அழியாத வரம். ஹalleluya. நித்தியத்துல அழியாத வரம் யார் மூலமா கிடைக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமா. ஹalleluya. வேதவாசம் அழகா சொல்லிருக்கு லைஃப் அண்ட் இம்மார்டல். ஜீவனும் அழியாமையும் சுவிசேஷத்தினால. என்னங்க சுவிசேஷம்? என்னங்க சுவிசேஷம்? என்ன சுவிசேஷம்? சுவிசேஷம் கிறிஸ்து நமக்காக வந்தார், மரித்தார், மூன்றாம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து நமக்காக வந்தார், நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் அறைந்தார், மரித்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஹalleluya இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நமக்காக அவர் திரும்பி வருவார் என்பதே சுவிசேஷம். ஹalleluya. அதெல்லாம் ஒரே சுவிசேஷம். வேற சுவிசேஷம் கிடையாது, வேற டாக்டர் இல்ல. ஹalleluya. அந்த சுவிசேஷத்தை நமக்கு வெளியரங்கமாக்கி அதன் மூலமாக தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காரா? ஜீவனையும் சாவாமையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கி சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய 4வது ஆசீர்வாதம் என்ன? ஜீவனையும் அழியாமையும் யார் மூலமா கிடைக்குங்க? சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கிறார். ஹalleluya. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கல. ஹalleluya. கிருபை எப்படி கிடைக்குது? கிருபை இயேசு கிறிஸ்து மூலமா தான் கிடைக்குது. வேற ரூட் ஒண்ணுமே கிடையாது. ஹalleluya. அது ஈவாய் கிடைக்கிறது. ஹalleluya. It's a gift. It's measured according to God's will. ஆண்டவருடைய அளவின்படி, இயேசு கிறிஸ்துவின் அளவின்படி அவனவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்து அவர் நமக்கு ஜீவனையும் சாவாமையும் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு கொடுக்கிற அடுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை கொடுக்கிறார்கள். அந்த கிருபை நமக்கு எப்படி கிடைக்கிறதா வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 2 தெசலோனிக்கேயர் 2:16. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற ஹalleluya கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன். ஹalleluya. அது எப்படி கிடைக்குதா? எதற்காக அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஹalleluya நித்திய ஆறுதலையும் நல்நம்பிக்கை. ஹalleluya நித்திய ஆறுதல். ஹalleluya everlasting consolation. ஹalleluya everlasting எப்பொழுதுமே ஆண்டவருடைய ஆறுதல். இன்னைக்கு வந்து நல்லா இருக்கப்பா சொல்லி வாயால ஆறுதல் பண்றது இல்லை. அந்த கிருபை நமக்கு என்ன கொடுக்குதுமா? ஆத்துமத்திலே ஒரு ஆறுதலை கிடைக்கிறது. ஹalleluya ஹalleluya இட்ஸ் an everlasting. சொல்லப்போனா நித்தியமான ஆறுதல் யார் மூலமா கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் கிருபை மூலமாக. ஹalleluya ஹalleluya அந்த கிருபை நம்ம கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நல் நம்பிக்கை. ஹalleluya நம்பிக்கையிலே என்னங்க நல் நம்பிக்கை கெட்ட நம்பிக்கை இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. நல்ல நம்பிக்கை என்ன, கெட்ட நம்பிக்கை? நடக்கும் நினைச்சு பண்ணா நல்ல நம்பிக்கை. நடக்கும் நினைச்சு பண்ணா நல்ல நம்பிக்கை. நடக்குமா நினைச்சிட்டோம்னா கெட்ட நம்பிக்கை. ஹalleluya ஹalleluya
அதான் ரெண்டுக்கு பேசிக் டிஃபரன்ஸ். ரெண்டுமே நடக்கணும், இது கண்டிப்பா நடக்கும் சொல்லிட்டு சந்தேகமே இல்லாமல் விசுவாசிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நல் நம்பிக்கையை தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கார். அந்த நல் நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் நித்திய ஆறுதலுக்குள்ளே அடைவோம். ஹல்லேலூயா. அது அழகா ஹெட்டிங் போட்டிருக்காரு, நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Everlasting consolation and good hope through Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஐந்தாவது ஆசீர்வாதம் என்ன? நல்ல நம்பிக்கை. ஹல்லேலூயா. இயேசு சொன்னால நடக்குமான்னு சந்தேகப்படுறது இல்லை, நடக்கும். ஹல்லேலூயா. 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 சந்தேகப்பட்டா காரியங்கள் வாய்க்காது. ஹல்லேலூயா. சந்தேகப்படாம ஆண்டோடைய வார்த்தைய திட நம்பிக்கையா புடிச்சு நிற்கும் பொழுது அது அப்படியே தேவன் வாய்க்கப்படுவார். அது யார் மூலமா நடக்கும் தெரியுமா? நல்ல நம்பிக்கை எது மூலமா கிடைக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் கிருபை மூலமா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கிருபை இல்லைன்னா அது இருக்காது. நல்ல நம்பிக்கை ரொம்ப ஸ்பெஷியஸ்ங்க. அதான் விசுவாசம். அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம் தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 2:11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ஹல்லேலூயா. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. It's a gift of salvation. ஹல்லேலூயா. அது ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை. அந்த ரட்சிப்பை யார் மூலமாக வந்திருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளியிடப்பட்டது. அதெல்லாம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கு. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்னமா? தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃப்ரீ கிஃப்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம். டைம் இல்லாதனால நான் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. தேவன் மூலமா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறார்? ரட்சிப்பு நமக்காக தேவ கிருபையினாலே அருளப்பட்டிருக்கு. It's a gift of salvation. Hallelujah. Hallelujah. It's a gift of salvation. அது தேவனுடைய ஈவாக, தேவனுடைய அன்பளிப்பாக, ஈவன் ஒரு அன்பளிப்பாக, ஒரு கிஃப்டா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது யார் மூலமா கிடைச்சிருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு உண்டு. வேற எதனாலும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நமக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வேற எதனாலும் நாம் ரட்சிக்கப்பட்டதே இல்லன்னு சொல்லி வேதவசனம் சொல்லியிருக்கு. அதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாமே. ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. ஹல்லேலூயா. என்ன பண்றோம்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி அது நம்மை ஆண்டு கொண்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேலான கிருபை அல்ல, ஆண்டோட கிருபை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷியஸ். அது நம்மை ரட்சித்து வழி நடத்துகிறது. It's a gift of salvation. ஃபைனலா வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு
இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. இது எல்லாமே உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அதிகாரம் 16 வாசிக்கலாம். 16, 17, 18 வாசிக்கலாம். 16 வாசிக்கலாமே. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து எங்கள் புறமான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுவதை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவர் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவை. ஹalleluya. காணப்படாதவை விசுவாசிக்கும்படியாக அந்த கிருபை நம்மை ஏவுகிறது. அந்த கிருபை ஏவுறதுல நமக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஹalleluya. தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு அந்த கிருபை தேவைப்படுகிறது. அதான் சொல்றேன், it shares the grace of the Lord. ஹalleluya. தேவனுடைய மகிமை, தேவனுடைய glory-ய அது வெளிப்படுத்துகிறது. ஹalleluya. தேவனுடைய ஆண்டவருடைய நம்மேல் வைத்த தேவனுடைய மகிமையை இந்த இயேசுவின் கிருபை நமக்கு உயர்த்தி வைக்கிறது. ஹalleluya. அந்த கிருபை தான் நம்ம உயர்த்தி வைக்கிறத நாம் வாசிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. அதான் 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் இந்த சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாகவும் தேவன் உங்களிடத்தில் தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. தேவனாய் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல கிருபையை பெருக செய்ய போகிறார். ஹalleluya. அந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு கிடைக்கிற கிருபை என்னென்ன? ஹalleluya. முதலாவது அந்த கிருபை என்ன பண்ணா நமக்காக தரித்திரான கிருபை. ஹalleluya. அந்த கிருபை நம்மேல் வைத்த தயவை விளங்க பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து கிருபை என்ன பண்ணுறான்? இயேசு கிறிஸ்து ஈவுக்கு அளவுக்கு தக்கதாக அருளப்படுகிறது. ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்குகிறது. நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கிறது. ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையா இருக்கிறது. ஹalleluya. 7வது ஃபைனலி தேவனுடைய மகிமையை விளங்கத்தக்கதான கிருபை. ஹalleluya. 7 கிருபை இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு கிடைக்கிறது. இந்த கிருபை குறித்து வரும் வாரத்தில் நம்ம அதிகமாக தியானிக்க போகிறோம். ஹalleluya. தேவன் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அந்த கண்களின் மொழி தேவனுக்கு பார்க்கணும். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்ன என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு என்ன கிருபை கொடுத்தீங்க? நீர் எங்களுக்காக கிருபையாக தரித்திரரானீங்க. எங்களுக்காக ஈவாய் நீங்கள் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய அன்பை எங்கள் மேல் விளங்க பண்ணிருக்கிறீங்க. வருங்காலத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே அது கிடைக்கும் என்பதை நிச்சயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தின் மூலமாக வெளியரங்கமாக கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் சுவாமி. நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீர் கண்களை திறந்ததற்காக நன்றி ஆண்டவர். நாங்கள் நல்ல விசுவாசிகளாக இருக்கும்படியாக ஹalleluya. நல்ல நேரத்தில் விதிக்கப்பட்ட நல்ல ஒரு பயிராக இருக்கும்படியாக நீர் உடைய கிருபையை கொடுத்து எங்கள் வழிநடத்துங்க சுவாமி. கிருபை இல்லாவிட்டால் நம்ம என்றைக்கோ மரித்திருப்போம். கிருபை இல்லாவிட்டால் என்றைக்கோ அழிந்திருப்போம் சுவாமி. கிருபை தான் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும்.
அது இயேசு கிறிஸ்து கிருபையே எங்களுக்கு மேலானது. இயேசு கிறிஸ்து கிருபை இல்லாவிட்டால் நான் என்றோ அழிந்திருப்போம் சுவாமி. நாளும் சோதரிக்கப்பட்ட சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசுவின் கிருபை அதிகமாய் வந்து இறங்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிருபை மாத்திரமே அவர் ஒவ்வொரு தாங்கி நடத்துகிற சுவாமி. ஈவாய் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி துதிக்கிறோம் சுவாமி. நீரே எங்கள் பரம ஆறுதலாக இருந்ததுக்காக நன்றி துதிக்கிறோம். நித்திய ஆறுதலை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜீவனையும் அழியாமையும் மூலமாக இயேசுவின் கிருபை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய மகிமைக்குள்ள தேவன் நாம மகிமைப்பட்டதற்காக அதை எப்பொழுது வெளிப்படுத்த பிள்ளைகளை மாற்றி கொடுக்க சுவாமி. கிருபையினாலே இன்னும் சகல கிருபையை நாங்கள் பெருகத்தக்கதாக இயேசுவின் கிருபை எங்களுக்குள்ளே பெருகட்டும் சுவாமி. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நேரம் மட்டும் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதத்தை வழிநடத்தி கொடுங்க சுவாமி. விசேஷமாக நேரத்தில் சொல்லிக்கொண்ட செய்தியை இந்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. யூடியூப் மூலமாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ ஆசீர்வாதம், தேவ சமாதானம், தேவ இரக்கம் அது இறக்கட்டும் சுவாமி. விசேஷமாக இயேசு கிருபை மாத்திரமே அவர் ஒவ்வொருடைய இருப்பதாக தேவ ஆசீர்வாதத்தை வழிநடத்தி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், அபிஷேகம் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.